ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில இன்னைக்கான எபிசோடில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நம்ம பசுபதியும் அன்பும் வந்துட்டாங்க அப்படிங்கிறத தவிர்த்து நிறைய இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான். ஆனால் விஜயோட மனசை கேள்விகளால் அப்படியே தாக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். சாரதா அவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்விகளால் விஜயோட மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதான். தாத்தா வந்து சொல்கிறாரு விஜய் அக்ரிமெண்ட்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு. ஆனால் விஜய் வந்து எங்களோட பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை நீ தலையிடாத அப்படின்னு பசுக்கிட்ட சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பசுபதியும் இந்த ராகினியும் நல்லா கொளுத்தி போட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது. ஆனால் முக்கியமாக சாரதா வந்து 2-3 கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து விஜயால் பதிலே சொல்ல முடியல. உண்மையாக அதுதான் அவருக்கு வந்து பயங்கரமாக வலிச்சிருக்கும் அப்படிங்கிறது. நம்மளோட குமரன் நடித்தது கூட அவருக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. சாரதா வந்து கேள்வி கேட்டாங்க, 2-3 கேள்வி கேட்டாங்க. அது வந்து அம்மான்ற இடத்துலேருந்து அவங்க கேட்டாங்க, கரெக்டு தான். ஆனால் விஜய்க்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அவரால் என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த இடத்துல அவரோட பயங்கரமான சூப்பர் நடிப்புங்க விஜய். அந்த இடத்துல அவ்வளோ ஃபீல் பண்ணார். அதை அப்படியே பார்க்க முடிஞ்சது. அதை நமக்கே கனெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து சாரதா ஒரு கேள்வி கேட்டாங்க. சின்ன குழந்தைக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி. அப்போ விஜய்க்கு வந்து எந்த மாதிரி பதில் சொல்கிறதுனே தெரில. விஜயுமே வந்து அந்த இடத்துல ஒரு மெச்சூர்டு இல்லாத பையன் தானே அப்படிங்கிறது அவங்க அந்த இடத்துல உணராமல் டைரக்டர் அந்த ரைட்ரு வந்து சூப்பராக அந்த கேள்வியை வந்து போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லணும். கேள்வி ரைட்ரு சூப்பராக எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து என் பொண்ணோட ஐயோ அந்த கேள்வியெல்லாம் முடியவே முடியாதுங்க. அவ்வளோ அழகாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு விஜயோட ரியாக்ஷன் தான் பார்க்கணும். உண்மையாகவே செம்ம நடிப்புங்க. கஷ்டம், அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ கேள்விகளுக்கு பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. காவேரியால் ஒன்றுமே பண்ண முடியல. வாடி அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் ராகினியும் பேச பாட்டிக்கும் சாரதாவுக்கும் அதே மாதிரி நம்ம கங்காவுக்கும் கோபம் பயங்கரமாக வந்துருச்சு. அவங்களால வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆத்திரத்தில் காவேரி இழுத்துட்டு போயிட்டாங்க. தரன்னு வாடி, உன்னால தான் எல்லாமே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கஷ்டங்க அது வந்து. ஆனால் விஜய் வந்து போகாத காவேரி கையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. காவேரி விஜயவே பார்க்குறாங்க. கங்கா வந்து காவேரிக்கு விஜய் பிடிச்சிருந்த கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. முடியலைங்க, அவ்வளோ ஃபீலு. ஆனால் விஜய்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. என்ன பண்ணுறது, அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படிங்கிற மாதிரி கையே அப்படியே நிற்கிறாருங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. தாத்தா வந்து அப்படியே பார்க்குறாரு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே இப்படி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சரி பண்ணு அப்படின்னு. அதை வந்து அந்த மாதிரி அவரோட தாத்தாவோட பார்வையிலே அந்த லுக் இருக்குது, அந்த கேள்வியெல்லாம் இருக்குது. விஜய் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. குமாரன் அடித்தது கூட அவருக்கு வலிக்கலைங்க. சாரதா கேட்ட கேள்வி பயங்கரமாக அவரை வலிக்குது விஜய்க்கு அப்படிங்கிறதான். காவேரி என்ன பண்ணுவாங்க, காவேரி பேசவே விட மாட்டுறாங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஏதாவது பேச விட்டால் தான் அவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்க. காவேரியை பேசவே விட மாட்டுறாங்க. நீ இப்போ பண்ணதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் காவேரி பேச முடியாது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கங்காலேருந்து யமுனாலேருந்து எல்லா பாட்டி அம்மா எல்லாம் விஜயை வச்சு நல்லா வந்து பயங்கரமாக செஞ்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்ரு செம்ம டைலாக்கை கொடுத்து எல்லா டைலாக்குமே நறுக்குன்னு கொடுத்துட்டு விஜய் என்ன தப்பு பண்ணார், எனக்கு அந்த கேள்வி எப்போவுமே இருக்குங்க. பாவங்க, உண்மையே விஜய் ரொம்ப பாவம். என்ன பண்ண முடியும். ஆனால் கேள்வியலால் அவருக்கு வந்து பயங்கரமாக வலிச்சிருக்குங்க. அதை பின்னாடி யோசிப்பார். அதுதாங்க பாவம் ரொம்ப சோகத்தில் இருக்கார். ரொம்ப கஷ்டங்க, முடியல என்னால். அது அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி பசுபதியும் அன்பு வரலைன்னா கூட ஓரளவுக்கு இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆகியிருக்காது அப்படிங்கிறத தாத்தா வந்து பேசி சால்வ் பண்ணியிருப்பார். அவங்க வந்ததுனால கொஞ்சம் நல்லா பலூனை ஊதி பெருசாகி வெடிச்சிருச்சு பலூனு, அப்படி தான் சொல்லணும். பலூன் வெடிச்சிருச்சு அப்படிங்கிறதான். ராகினி நம்ம மட்டும் பேசினா வந்து இந்த பிரச்சனை வந்து முடியாது.
பிரச்சனையை வந்து பெருசாக்க முடியாது, அதனால் வந்து வீட்டில் இருக்கிற ஆளை கூப்பிட்றணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற பெரிய ஆளை கூப்பிட்டு வந்துட்டாங்க இந்த ராகினி. ரொம்ப கஷ்டம்.